இப்போ இந்த லிவர் டிசீஸ் கல்லீரலில் ஏதாவது ஒரு பிரச்சனை ஏற்படுது அப்படின்றது எந்த ஏஜில் நமக்கு தெரிய வரும்? காமனாக வந்து எந்த ஏஜில் இருக்கக்கூடியவங்களுக்கு வந்து அதிகமான பாதிப்பு அப்படின்றது இருக்கு? சில ஜெனட்டிக் ரிலேட்டட் ஜீன் சம்பந்தப்பட்ட கல்லீரல் லிவர் ப்ராப்ளம் வந்து குழந்தையிலேயே பார்க்குறோம். சில இது வந்து நம்முடைய லைஃப் ஸ்டைல்னால வர்றது, நம்மளுடைய பழக்க வழக்கங்களால் வர்றது. இது வந்து மிடில் ஏஜில் பார்க்குறோம். இப்போ உதாரணத்துக்கு ட்ரிங்க்ஸ்னால் வர்றது, இல்லை இந்த ஃபேட்டி லிவர் வர்றது, இதெல்லாம் குழந்தைகளை விட நம்ம லைஃப் ஸ்டைலில் சம்மந்தப்பட்ட இதெல்லாம் இருக்குது. சில இது வந்து கிருமினால் வர்றது லிவர் ப்ராப்ளம். அது எந்த வயசுக்கு வேணாலும் வரலாம். அந்த வைரஸ்னால் இந்த தொற்று நோய் மாதிரி அந்த ஃபுட்டு கண்டாமினேட்டட் ஃபுட்டெல்லாம் சொல்லுவோம். இது எந்த வயதுக்கும் அதுக்கு நம்ம ஒரு வயது வித்தியாசமே இல்லை. இந்த கல்லீரலில் கேன்சர் வர்றது பொதுவாக இப்போ பார்க்குறது ஏஜ்டு பீப்புள்ஸ் 60 வயசுக்கு மேலே இருந்தது. ஸோ கல்லீரல் வியாதியை இந்த ஏஜ் வைஸ் பார்க்குறப்ப இந்த மாதிரி தான் பார்க்குறோம். சில ப்ரெக்னன்சி மாசமாக இருக்கிறப்பயே சிலவங்களுக்கு அது அப்போ மட்டும் வரக்கூடிய கல்லீரல் பிரச்சனை இருக்குது. மாசமாக இல்லாத இருக்கிறப்ப அந்த கல்லீரல் பிரச்சனை வராது. ஸோ இப்படி வந்து நம்ம அணுகணும்.